This video is sponsor is by Moto e-shopping. இதில் நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குது. இது ஒரு ஆன்லைன் பர்ச்சேஸ். இதில் வந்து வெல்கம் கிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதில் வந்து 1000 ரூபாய்க்கு நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இருக்குது. அப்புறம் இதில் வந்து நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே ஆன்லைன் பர்ச்சேஸாகவே பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இதில் கிடைக்குது. பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இதில் வந்து ரிசப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட் கண்டிப்பாக கிடைக்கும். இந்த வீடியோவில் வந்து நமக்கு வந்து மார்பை ஜல்லி வந்து பனிக்காலத்துலேயும் இந்த குளிர்காலத்தில் அதிகமாக இருக்குது. அதை எப்படி குறைக்கிறதுங்கிறத பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது குளிர்காலத்தில் நமக்கு எல்லாருக்குமே இருக்க ஒரே பிரச்சனை சளி பிடிக்கிறது, அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை நிறையவே வரும். அதனால் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக இதிலேருந்து விடுபடுவீங்க. இதில் இந்த வீடியோ முதல்ல பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக அமையும். லைக் பண்ணுறது மார்பு சளி வந்து போக்குறதுக்கு வந்து இந்த வீடியோவில் நமக்கு வந்து ஒரு 4 டிப்ஸ் வந்து பார்ப்போம். இந்த வீடியோவில் மார்பு சளியை போக்குறதுக்கு முதல்ல வந்து நம்ம நல்ல எண்ணெயில் வந்து மார்பு சளி இருக்கிறதுக்கு மிளகு சீரகம் அதான் நல்ல எண்ணெயில் வந்து நம்ம வதக்கி வாயிட்டு மென்று சாப்பிட்டுட்டோன்னா நம்மளுக்கு வந்து மார்பு சளி வந்து கட்டாது. மார்பு சளி வந்து கட்டாமல் இருக்கும். இது ஒரு அதெல்லாம் சொன்னது ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து 2வது ஸ்டெப் என்னென்னா, நம்ம வெதுவெதுப்பான நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் அல்லது 5-6 சொட்டு வந்து நெய் வந்து நம்ம வெதுவெதுப்பாக இருக்கும்போது இருக்கும் பொழுது ஒரு 5-6 சொட்டு வந்து மூக்கு வழியாக விட்டோம்னா நம்மளுக்கு சளி வந்து இறங்கி வெளியேறும். இது வந்து 2வது ஸ்டெப்பு. இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெதுவெதுப்பாக இருக்கும்போது சளி போவதோடு இல்லாமல் துளசி நீர் வந்து நம்ம தினமும் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாகும். மார்புச்சளி வந்து துளசி தண்ணீரை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோம்னா மார்புச்சளி வந்து குணமாகும், வராமலே இருக்கும். அதனால் துளசி நீர் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து இந்த முதல் படியை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில பேருக்கு வந்து தொண்டையில் வந்து மார்பு சளி அதிகமாக இருக்கும். தொண்டையில் உறைஞ்சி இருந்ததுன்னா நம்ம வந்து உறைந்த மார்பு சளியை வந்து நம்ம எப்படி கரைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அதில் தேங்காய் எண்ணெயில் வந்து நம்ம கற்பூரத்தை சேர்த்து இந்த கலவையை வந்து சேர்த்து ஒரு 4-5 தடவை தடவி வந்தோம்னா மார்புச்சளி வந்து கரையும். அப்புறம் நம்மளுக்கு வந்து குணமாயிடும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மார்பு சளி கட்டாமல் இருக்கணும்னா நம்மளுக்கு வந்து கோரைக்கிழங்கு 10 கிராம், சுக்கு 5 கிராம் சேர்த்து இந்த கலவை 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து நமக்கு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். 1 லிட்டர் தண்ணியில் சேர்த்து சாப்பிட்டோன்னா வடிகட்டி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து மார்பு சளி வந்து கட்டாது. இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள்.